ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஹோம்மேட் பாஸ்தா அதை வச்சு நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக மாவோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யும் உப்பும் கம்ப்ளீட்டாக அந்த மாவோட மிக்ஸ் ஆனதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டான டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி மாதிரி ஹார்டாக வேணாம், சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம திரட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 5 பெரிய பால்ஸாக எடுத்திருக்கேன் நான். இதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் தின்னாகவே தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாஸ்தா வந்து பாயில் பண்ணும்போது குக் பண்ணும்போது உடையாமலோ அப்படி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மாவு வந்து நல்லாவே டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். இந்த வீட் ஃப்ளார் பாஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம கடையில் எப்படி நம்ம பாஸ்தா வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இருந்தது. ஸோ இப்போ எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நான் இதை வந்து நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா டயக்னலாக ஆப்போசிட் 2 எண்டு பிடிச்சிக்கோங்க. பேக் சைடில் அதே மாதிரி டயக்னலாக ஆப்போசிட் 2 எண்டு பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக 5 மாவுக்கும் நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு, அதில் நம்ம இதை போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம போட்ட உடனே கீழே தான் இருக்கும். அது பாயில் ஆனதும் குக் ஆனதும் நமக்கு மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாஸ்தா குக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்படின்னா என்னென்னா பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு கூல் வாட்டரில் அப்படியே சில் பண்ணிடலாம். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன், கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். குடமிளகா சேர்த்துருக்கேன், ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு குடமிளகா சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே சின்னதாக ஒரு குட்டி சைஸ் ஆனியன் கட் பண்ணி அதுவும் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி. அதே மாதிரி டயட்டில் யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோதுமை மாவில் தான் பண்ணது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், கெச்சப் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மசாலா பேஸ்ட். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது. சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சோயா சாஸ், கெச்சப் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியாக நான் மிக்சியில் வந்துட்டு நல்லா பியூரியாக அடித்து எடுத்துருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி எல்லாமே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சோயா சாஸ், கெச்சப் இதெல்லாமே தண்ணி கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த மசாலா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். வீட் ஃப்ளார் பாஸ்தா, கோதுமை மாவில் ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் பாஸ்தா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஐ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்துப்போம். அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.